நடிகர் அஜித் குமாருடைய உடல்நலம் தொடர்பா நேற்றிலிருந்து வர செய்திகள் எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லி அவருடைய ரசிகர்கள் கேள்வி எழுப்புறாங்க. எதனால அப்படின்னு பார்த்தோன்னா, நேற்றிலிருந்து செய்தி நிறுவனங்கள் போடுற எல்லா செய்திகள்லையுமே இந்த செய்தி உறுதி செய்யப்படாத செய்தியா தகவலா இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த நிலையில நடிகர் அஜித் குமாருக்கு உண்மையிலே ஹாஸ்பிட்டலில் என்ன சிகிச்சை கொடுக்கப்பட்டது, அவருக்கு இருந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பற்றி நடிகர் அஜித் குமாருடைய மேலாளர் சுரேஷ் சந்திராவை விளக்கம் கொடுத்திருக்கிறார். நடிகர் அஜித் குமார் பற்றி நேற்று காலையில் பார்த்தோம் அப்படின்னா, அவர் அப்போலோ ஹாஸ்பிட்டல், சென்னையில் இருக்கிற அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரு அப்படிங்கிற செய்தி தான் ஆரம்பத்தில் வந்தது. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வழக்கமான உடல் பரிசோதனைக்காக அட்மிட் ஆயிருக்காரு அப்படின்னு ஆரம்பித்த செய்தி. கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா, அவருக்கு மூளையில் ஒரு கட்டி இருக்குது, அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாரு. அந்த சிகிச்சை அந்த அறுவை சிகிச்சை சர்ஜரி இன்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதற்காக கேரளாவில் இருந்து 2 டாக்டர்கள், சிறப்பு டாக்டர்கள் வராங்க. அவங்க இந்த சர்ஜரி பண்ண போகிறாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் தொடர்ந்து ஒவ்வொரு செய்தி நிறுவனத்துடைய வலைதளத்தில் வந்துட்டு இருந்தது. இது தொடர்பாக ரசிகர்கள் அப்போவே கேள்வி எழுப்பினாங்க. இந்த செய்தி உண்மையா அப்படின்னு சொல்லி ரொம்ப அவருடைய ரசிகர்கள்லாம் தொடர்ந்து அதிர்ச்சிக்குள்ளானாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து அஜித்குமார் வெளியே வர தொடர்பான எந்த செய்திகளுமே வரல. அப்படி இருக்க பட்சத்தில் அவருக்கு உண்மையிலே உள்ள சர்ஜரி நடக்குதா அப்படிங்கிற கேள்வியுமே தொடர்ந்து செய்தி நிறுவனங்கள்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் அவருக்கு உண்மையிலே என்ன நடந்தது, அங்கே என்ன சிகிச்சை ஹாஸ்பிட்டலில் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நடிகர் அஜித் குமாருடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா தகவலை விளக்கமாக கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் விஷயமா அவர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நடிகர் அஜித் குமாருக்கு மூளையில் கட்டி இருக்கு அப்படின்னு வெளியே வந்த செய்திகள் எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வழக்கமான சிகிச்சைக்காக தான் நடிகர் அஜித்குமார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனார். அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா, வழக்கமான அந்த பரிசோதனை பண்ணும்போது அவருடைய காதுக்கு கீழே இருக்கிற நரம்பில் ஒரு சிறிய வீக்கம் இருந்ததாக மருத்துவர்கள் கண்டறிஞ்சு அதுக்கு உடனடியாக சிகிச்சை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 டேல முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னதால அதுக்கு அஜித்குமார் ஓகே சொல்லியிருக்காரு. அதனால தான் அந்த சிகிச்சை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சிகிச்சை முடிஞ்ச அரை மணி நேரத்திலே அஜித்குமார் சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டுட்டாரு. அவர் இன்னைக்கு இரவு, அதாவது மார்ச் 8ஆம் தேதி இரவு அல்லது மார்ச் 9ஆம் தேதி காலையில் திரும்ப அவருடைய வீட்டுக்கு போயிடுவார் அப்படின்னு சொல்லி அவருடைய மேலாளர் சுரேஷ் சந்திரா விளக்கம் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த இடத்துல அவர் தெளிவுபட சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அஜித்குமாருக்கு மூளையில் கட்டி இருந்தது, அதை சரி பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல் போனாங்க அப்படிங்கிற செய்தி உண்மை இல்லை அப்படிங்கிறதான். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, அவருடைய காதுக்கு கீழே இருக்கிற நரம்பில் ஒரு சிறிய வீக்கம் இருந்ததாகவும் அதுக்கான சிகிச்சை எடுத்துக்கிட்டதால தான் உடனடியாக வீடு திரும்ப முடியல, தாமதமாயிருக்கு அப்படிங்கிற செய்தியை அவர் சொல்லியிருக்கிறாரு.